உங்க பேரு எங்க இருக்கீங்க? நான் ஆவடி, பேர் சதகத்துல்லா. கார் ஓட்டுறேன். அது நார்மலாக தான் போவேன். ஸ்பீடு வந்து 50, 40 அப்படிதான் போவேன். விபத்து வந்து அது மாதிரி எதுவும் சர்வீஸ்ல எதுவும் பண்ணதில்லை. இதுவரை இல்லை. நானு 1998 ஓட்டிருக்கேன். எதுவும் நடக்கல. அந்த உண்மையத்துல எதுவும் நடக்கல. வாகனம் மற்றன்னா யார் இருந்தாலும் பார்த்து நிதானமா பார்த்து ஓட்டணும். ஆட்டோக்காரங்களாம் அந்த சைடுலாம் அது நிக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி நின்றா நல்லா இருக்கும். ஆமா, திடீர்னு அங்கேயே நிப்பாட்டக்கூடாது. அவங்க பப்ளிக் கை போட்டாங்கன்னா கொஞ்சம் தள்ளி நிக்கலாம், ஓரம் நிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கூட உள்ள ஃப்ரெண்டுக்கு 2 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆமா, அந்த காலு கை 2 கை உடஞ்சிருக்கு. அதான் 2 வீலர்ல போய் ஸ்கிட் ஆகி விழுந்து அந்த மாதிரி. ஆமா, வேகமா ஓட்டி போய் விழுந்துருக்காரு. ஃபேமிலியோட நிதானமா பார்த்து போனோம். வேகத்தை பார்த்து ஒரு பைபாஸ்ல போனா ஒரு 100 அந்த மாதிரி கண்ட்ரோல்ல 100 தான் போகணும். அதுக்கு மேல போவேணாம், கண்ட்ரோல் வராது. நம்மளை கண்ட்ரோல் மீறி ஓட்டக்கூடாது. வேக மீட்டர் இருக்குன்ட்டு வேகத்தை ஓட்டக்கூடாது. நம்மளை மீறி ஓட்டக்கூடாது. நமக்கு நம்ம உயிர் பாதுகாப்பு நம்ம பார்த்து ஓட்டணும். ஆமா, நன்றி நன்றி. நான் 25 வருஷமா ஓட்டணும். இல்ல, நான் இது வரையும் பண்ணதில்லை. இல்ல, ரேஷெல்லாம் ஓட்டுறது கிடையாது. ரைட்லாம் ஸ்கூல் சவாரி எல்லாம் இருக்கு. புரியலன்னா ஸ்கூல் பசங்க ஒரு 3 பசங்க, என் பொண்ணு 1 கூட 2 பசங்க, அவ்வளவுதான். டிரைவருங்கெல்லாம் தண்ணி அடிக்காம வண்டி ஓட்டினா போதும். தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. எவனோ ஒரு சில டிரைவர்ஸ் பண்ற தப்புனால எல்லா டிரைவர்ஸுக்கும் பாதிப்பாகுது. ஆட்டோ ஆக்சிடென்ட் ஃபர்ஸ்ட்டை விட இப்ப கம்மி தான். இருந்தாலும் என்னன்னா ஒரு சில ஆட்டோ டிரைவர்ஸுங்க தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு ஓட்டுறானுங்க. அவனுங்களால மற்ற டிரைவர்ஸ் அதை வந்து அவனுங்க கட்டுப்படுத்தி இல்ல. போலீஸாக்கா கரெக்டா போலீஸ்காரங்களும் நல்லா தெரியும் எவன் தப்பா ஓட்டுறான், எவன் அவங்கள கரெக்டா பிடிக்கணும், அவங்க அசால்ட்டா பிடிக்கலாம். ஆனா எவன் ஒழுங்கா ஓட்டுறான் அவனைத்தான் வந்து ஃபர்ஸ்ட் மாடைக்கு கேச போடுறது பெரிய வேலையா இருக்கு. இல்ல, நமக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. ஆயிடுச்சு. இதே ஆவடிதான். ஆவடிதான். அதான்